வணக்கம் நண்பர்களே, இது 7வது வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த கோர்ஸோட லிங்க்கே நான் வந்து தர்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும், அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் தர்றேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் 2 முக்கியமான கான்வர்சேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பெங்களூருக்கோ இல்லை கர்நாடகாவுக்கோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போய் ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டு சாப்பிடணும்னு பார்ப்பீங்க, கரெக்டாக? அது இல்லைன்னா அங்கே போய் தங்குறவங்களா இருந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் ஒரு காய்கறியை ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினப்பீங்க, கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டுமே வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று, ஒரு பேசிக்கான நெசசரியும் கூட, கரெக்டாக? அப்படின்றனால தான் இந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் வந்து மார்க்கெட் கான்வர்சேஷன். இப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போனோடனே நம்ம ஜென்ரலாக என்ன கேட்போம், தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குறக்காண்டி போவோம், கரெக்டாக? ஸோ இப்போ தக்காளி வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. அண்ணா தக்காளி எவ்வளோ அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்போம். அதை கன்னடாவில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா டொமேட்டோ எஷ்டோ. இப்போ நீங்கள் கேட்கலாம், டொமேட்டோன்றது இங்கிலீஷ் வேர்டு தானே, அதை ஏன் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி பெங்களூர் மாதிரி இடங்களில் இன்னுமே டொமேட்டோ அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. தக்காளிக்கு இணையான கன்னடா சொல் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம எப்படியோ அதே மாதிரி கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டுன்றனால தான் நானும் இதே மாதிரி சொல்லித்தரேன், சரிங்களா? அண்ணா டொமேட்டோ எஷ்டோ. எஷ்டுன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எஷ்டு அப்படின்னா எவ்வளோன்னு அர்த்தம். இங்கே அண்ணா அப்படின்றது எல்டர் பிரதர் அப்படின்னு அர்த்தம் வரும், சரிங்களா? ஸோ அண்ணா டொமேட்டோ எஷ்டு அப்படின்னா அண்ணா தக்காளி எவ்வளோ அப்படின்னு கேட்குற மாதிரி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஆன்சர் பண்ணுறாரு, கிலோ 20 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. கிலோ 20 ரூபாய் அண்ணா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை கன்னடத்தில் அவர் எப்படி சொல்வாருன்னா, கிலோ 20 ரூபாய் அண்ணா. 20. ஸோ 20 அப்படின்றது 20 ஒரே மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட? இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடான வீடியோ வேணும்னா நீங்கள் நம்பர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்குன்னே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கன்னடா நம்பர்ஸ் நீங்கள் ஒரே வீடியோவில் கற்றுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதில் உள்ளதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ கிலோ 20 ரூபாய் அண்ணா. கிலோன்றது இங்கிலீஷ் வேர்டு தான், நம்மளும் கிலோ அப்படின்றது தமிழ் வேர்டு கிடையாது. ஸோ அவங்களும் கிலோன்னு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று கேஜின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிலோ 20 ரூபாய் அண்ணா அப்படின்னா கிலோ 20 ரூபாய் அண்ணா அப்படின்னு அர்த்தம். தும்ப ஜாஸ்தி அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி. தும்ப அப்படின்ற வேர்டை நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். ஸோ தும்ப ஜாஸ்தி. ஸ்வல்ப, இந்த ஸ்வல்ப அப்படின்னா என்னன்னா கொஞ்சம்னு அர்த்தம். கன்னடாவில் ஸ்வல்பக்கு கொஞ்சம்னு அர்த்தம். கடிமே, கடிமே அப்படின்னா கம்மி. கம்மின்ற வேர்டும் இவங்க யூஸ் பண்ணுவாங்க, பட் நிறைய கடிமே தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு கடிமே மாடி. கடிமே மாடி அப்படின்னா குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி, ತುಂಬ ಜಾಸ್ತಿ. கொஞ்சம் ஸ்வல்ப, கம்மி பண்ணுங்க. கடிமே மாடி, கடிமே மாடி அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் சொல்கிறார், இல்லைண்ணா ஈவத்தின ஸ்டாக்கு. இல்லைண்ணா அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இல்லைண்ணா ஈவத்தின ஸ்டாக்கு அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாக்கு, அதாவது புதுசாக வந்திருக்க ஸ்டாக்குன்னு சொல்கிறார். இன்னைக்கு ஸ்டாக்கு. ஈவத்து அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அப்படின்ட்டு. ஸோ ஈவத்தின ஸ்டாக் அப்படின்னா இன்னைக்குரிய ஸ்டாக்கு, இன்னைக்கான ஸ்டாக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஃப்ரெஷ்ஷாகி பந்திதே. ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாகி பந்திதே அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகி பந்திதே அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, கಡಿಮೆ ಆಗಲ್ಲ, கம்மி ஆகாது. இல்லைன்னா ஈவத்தின ஸ்டாக்கு ஃப்ரெஷ்ஷாಗಿ ಬಂದಿದೆ, ಕಡಿಮೆ ಆಗಲ್ಲ. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சரி 2 kg ಹಾಕಿ. இப்போ சரி அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரிக்கும் நம்ம சேம் தான், ஓகேன்னு அர்த்தம். 2 அப்படின்றது 2, ஓகேங்களா? 2 அப்படின்றது 2. கேஜி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிலோவும் யூஸ் பண்ணுவாங்க, கேஜியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 kg அப்படின்றது 2 kg, 2 கிலோ அப்படின்னு அர்த்தம். 2 kg ஹாக்கி. இப்போ ஹாக்கு அப்படின்னா இது ஒரு புது வேர்டு. ஹாக்கு அப்படின்னா போடுன்னு அர்த்தம். புட், அதாவது ஹாக்கு அப்படின்னா போடு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாக்கி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா போடுங்க, மரியாதைக்கு ஹாக்கு வந்து ஹாக்கியாக மாறிடும். ஸோ ஹாக்கி அப்படின்னா போடுங்க. 2 kg 2 கிலோ போடுங்க. சரி 2 kg ஹாக்கி அப்படின்னா சரி 2 கிலோ போடுங்கன்னு அர்த்தம். ஈருள்ளி இதையா. அப்புறம் நீங்களே கேட்குறீங்க, ஈருள்ளி இதையா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஈருள்ளி அப்படின்றது என்னன்னா வெங்காயம். ஈருள்ளி அப்படின்றது வெங்காயம். இந்த வெஜிடபிள் நேம்ஸும் நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வேணும்னா வெஜிடபிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெடிக்கேட்டடாக வெஜிடபிளுக்குரிய ஒரு கன்னடா வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வெங்காயத்துக்கு ஈருள்ளி. இதியா, அதாவது இதையா அல்லது இதியா, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம்.
வெங்காயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரிங்களா? அல்லிதே நோடி, க்ரீன் பேஸ்கெட் அல்லிதே அப்படின்னா, அல்லிதே அப்படின்னா அல்லின்னா உங்களுக்கு தெரியும் அங்கன்னு அர்த்தம். ஸோ அங்கே இருக்குது, அல்லிதே அப்படின்னா அங்கே இருக்குது. நோடி அப்படின்னா இதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நோடுன்னா பாருன்னு அர்த்தம், நோடின்னா பாருங்கன்னு அர்த்தம். அல்லிதே நோடி அப்படின்னா அங்கே இருக்குது பாருங்க, அங்கே இருக்குது பாருங்க. க்ரீன் பேஸ்கெட் இது இங்கிலீஷ் தான். ஸோ க்ரீன் பேஸ்கெட் அல்லிதே அப்படின்னா க்ரீன் பேஸ்கெட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். க்ரீன் பேஸ்கெட் அல்லிதே, அல்லிதே நோடி க்ரீன் பேஸ்கெட் அல்லிதே அப்படின்னா அங்கே இருக்குது பாருங்க, க்ரீன் பேஸ்கெட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அடுத்து கேட்குறீங்க, ஈருள்ளி கேஜி எஷ்டோ. ஈருள்ளின்னா என்னது? வெங்காயம். ஸோ வெங்காயம் கேஜி எவ்வளோ, வெங்காயம் கிலோ எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கேஜி 60 ரூபாய். இதுவும் பார்த்தீங்களா 60 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இங்கே 60ன்னு மாறிடுச்சு. ஸோ பாவர இடத்துல வா மாறிடுச்சு. கேஜி 60 ரூபாய். அதே மாதிரி ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இவங்க ஈன்னு சொல்லுவாங்க, ரூபாயின்னு மாற்றிடுவாங்க. இதுக்கு முன்னாடியே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், புள்ளி வச்ச வார்த்தை இங்கே எண்டில் வராது கன்னடத்தில். ஸோ அதனால தான் ரூபாய் அப்படின்னு சொல்லாமல் ரூபாயின்னு மாற்றிட்டாங்க. கேஜி 60 ரூபாய் அப்படின்னா கிலோ 60 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, 1 கேஜி கொடு. ஒந்து அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தங்க. சரிங்களா? 1 அப்படின்றது இங்கே ஒந்துவாக மாறிடுச்சு. 1 கேஜி கொடி. கொடி அப்படின்னா கொடு அப்படின்னா சேம் தான், நம்ம தமிழ் வார்த்தை தான். கொடுன்னா கொடுன்னு அர்த்தம். கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கொடி அப்படின்னு இங்கே சொல்லுவோம். 1 கேஜி கொடி அப்படின்னா 1 கேஜி கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அடுத்து எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கணும். அதுக்கு டோட்டல் எஷ்டு ஆயித்து. இந்த டோட்டல் வந்து இங்கிலீஷ் வேர்டு தான். ஸோ டோட்டல் எஷ்டு ஆயித்து அப்படின்னா டோட்டல் எவ்வளோ ஆச்சு. ஆயித்தும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆயித்துனா ஆச்சுன்றது நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? டோட்டல் எஷ்டு ஆயித்து அப்படின்னா டோட்டல் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு அர்த்தம். டோட்டல் 100 ரூபாய் ஆயித்து. டோட்டல் 100 ரூபாய் ஆயித்து. 100 சேம் தான், தமிழ் மாதிரியே தான். 100 ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. டோட்டல் 100 ரூபாய் ஆயித்து அப்படின்னா டோட்டல் 100 ரூபாய் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பேடிஎம் பண்ணலாமான்னு கேட்கணும். அது எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் மாடுபோதா, பேடிஎம் மாடுபோதா, பேடிஎம் மாடுபோதா அப்படின்னா பேடிஎம் பண்ணலாமான்னு அர்த்தம். இது வந்து கலோக்கியல். இதே இது ப்ராப்பராக ஃபார்மலில் மாட பகுதா அப்படின்னு வரும், மாட பகுதா அப்படின்னு வரும். பட் நம்ம பேச்சு வழக்கு இப்படி தான். பேடிஎம் மாடுபோதா, பேடிஎம் மாடுபோதா அப்படின்னு கேட்டோம்னா பேடிஎம் பண்ணலாமான்னு அர்த்தம். கியூஆர் கோடு எல்லிதே, கியூஆர் கோடு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ பேடிஎம் மாடுபோதா, பேடிஎம் பண்ணலாமா, கியூஆர் கோடு எல்லிதே, கியூஆர் கோடு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, இல்லி ஸ்கேன் மாடி அப்படின்றாரு. இங்கே ஸ்கேன் பண்ணுங்க. இல்லி அப்படின்னா இங்கே. ஸோ இல்லி ஸ்கேன் மாடி அப்படின்னா இங்கே ஸ்கேன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பேடிஎம் பண்ணிட்டீங்க, நான் பேடிஎம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் மாடித்தீனி, பேடிஎம் மாடித்தீனி அப்படின்னா பண்ணிட்டேன், பேடிஎம் பண்ணிட்டேன். செக் மாட்கொள்ளு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. பேடிஎம் பண்ணிட்டேன், பேடிஎம் மாடித்தீனி, செக் மாட்கொள்ளு, செக் மாட்கொள்ளு. நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்க காரணம் இங்கே வந்து ப்ரொனவுன்சியேஷன் தப்பாயிடக்கூடாதுன்றக்காண்டி தான். ஸோ மாடித்தீனி அப்படின்னு சொல்லிடக்கூடாது, மாடித்தீனி. சரிங்களா? ஸோ பேடிஎம் மாடித்தீனி அப்படின்னா பேடிஎம் பண்ணிட்டேன், செக் மாட்கொள்ளு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ கடைக்காரர் சரி ஆயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்லுவார்? ஆயித்து அண்ணா. ஆயித்து அண்ணான்னா ஆச்சண்ணா, சரிண்ணா அப்படின்னு அர்த்தம். ஆயித்துனா ஓகேண்ணா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அவ்வளோதான், இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹோட்டல் கான்வர்சேஷன். ஒரு சின்ன ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு பார்சலோ ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, அதை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறையா கன்னடா வேர்ட்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஆப்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிள் ஃபோனுக்கும் இருக்குது. லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் எங்களோட இபுக்ஸ், அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இபுக்ஸும் இருக்குது. அதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல், ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா வாங்கண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க இல்லையா, அது எப்படின்றத பார்க்கலாம். பன்னி அண்ணா, பன்னி பன்னி கிடையாது, பன்னி அண்ணா ஏன் பேக்கும், வாங்க அண்ணா என்ன வேணும், ஏனு பேக்கும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். வாங்க அண்ணான்றதுக்கு பன்னி அண்ணா, பன்னி அண்ணா ஏன் பேக்கோ, இப்போ உங்களை வரவேற்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க,
ಒಂದು ಸೆಟ್ ತಟ್ಟೆ ಇಡ್ಲಿ ಮತ್ತು ಒಂದು ஃபில்டர் காஃபி கொடி அப்படின்னு கேட்குறீங்க. இந்த தட்டை இட்லி அப்படின்னா என்னன்னா, நான் முத 2010 வந்து பெங்களூர் போகிறப்ப அங்கே தான் நான் இந்த தட்டை இட்லின்றதே வந்து கேள்விப்பட்டேன், சாப்பிட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். தட்டை இட்லின்றது இப்போ நம்ம நார்மல் இட்லி இவ்வளோ சின்னதாக இருக்கும் இல்லையா, தட்டை இட்லின்றது நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் கூட அது கிடைக்கிது, தட்டு இட்லின்னு வந்து நான் பார்த்தேன் ரீசெண்டாக. பட் அங்கே வந்து தட்டை இட்லின்றது ஒரு ரெகுலரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், சரிங்களா? இவ்வளோ பெருசாக இருக்கும். நான் அந்த டயத்தில் வாங்கினப்போ ஒரு தட்டை இட்லி வந்து 10 ரூபா. நம்ம 2 வாங்கினோம்னா தாராளமாக வயிறு நிறைஞ்சிரும். 20 ரூபாய்க்கு தாராளமாக சாப்பிட்டு வர அளவுக்கு அந்த காலத்தில் அந்த டயத்தில் இருந்தது, சரிங்களா? ஸோ தட்டை இட்லி அப்படின்றது பெரிய சைஸ் தட்டு மாதிரி இருக்கிற ஒரு இட்லி, சரிங்களா? ஒரு செட்டுன்றப்ப உங்களுக்கே தெரியும் இல்லையா, 2 தட்டை இட்லி வரும். ஸோ ಒಂದು செட்டு தட்டை இட்லி ಮತ್ತು ಒಂದು ஃபில்டர் காஃபி கொடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு செட் தட்டை இட்லி அப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் கேட்குறாரு இங்கேயே வா இல்லை பார்சலான்னு கேட்குறாரு, சரிங்களா? அதை எப்படி கேட்பாங்கன்னா, இல்லேனா இல்லை பார்சலா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையேனா அதாவது இல்லேனா அப்படின்னா இங்கேயே வா இல்லை பார்சலா அப்படின்னு இவங்க கேட்பாங்க. இல்லைனா அப்படின்னா இங்கேயே வா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, காஃபி இல்லே கொடி தட்டை இட்லி பார்சல் ಮಾಡಿ, காஃபி இங்கேயே கொடுங்க, தட்டை இட்லியை பார்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. காஃபி இல்லே கொடி தட்டை இட்லி பார்சல் ಮಾಡಿ, காஃபி இங்கேயே கொடுங்க, தட்டை இட்லி பார்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் சரி அண்ணா 2 நிமிஷம் ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. கன்னடாவில் 2 அப்படின்னா தமிழில் 2ன்னு அர்த்தம். ஸோ 1ன்னா 1, 2ன்னா 2ன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ சரி அண்ணா 2 நிமிஷம், 2 நிமிஷம். ஸோ நிமிஷம் அப்படின்றது இங்கே நிமிஷா, இதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சரி அண்ணா 2 நிமிஷம், 2 நிமிஷம். கூத்துக்கொள்ளி. ஸோ கூத்துக்கொள்ளி அப்படின்னா கூத்துக்கோ அப்படின்னா நம்ம சென்னை பாஷை மாதிரி குந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கூத்துக்கொள்ளி அப்படின்னா உட்காருங்கன்னு அர்த்தம். கூத்துக்கோ அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம். கூத்துக்கொள்ளி அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சரியண்ணா 2 நிமிஷம், கூத்துக்கொள்ளி அப்படின்னா சரிண்ணா 2 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சேம் டோட்டல் எவ்வளோ ஆச்சுன்னு நீங்கள் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு முன்னாடியே தெரியும், டோட்டல் ಎಷ್ಟು ಆಯಿತು அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அவர் சொல்கிறாரு 82 ரூபாய் அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. 80 ஒரே மாதிரி இருக்கா? இங்கே 80ன்றது இங்கே இம்மாக மாறிடுச்சு. 82 அப்படின்றது இங்கே 82 அப்படின்னா 82. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸுக்கு டெடிக்கேட்டடான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு போடுங்க. நான் ரெண்டுத்துக்குமே தனித்தனியான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் 100 ரூபா தர்றீங்க. தகொள்ளி 100 ரூபாய், தகொள்ளி 100 ரூபாய். இந்த தகொள்ளியெல்லாம் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். தகொள்ளின்னா பிடிச்சிக்கோங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம், எடுத்துக்கோங்க அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ இந்தாங்க 100 ரூபாய், எடுத்துக்கோங்க 100 ரூபாய் அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ தகொள்ளி 100 ரூபாய் அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்தாங்க 100 ரூபாய் அப்படின்னு நீங்கள் அவர் கையில் தர்றீங்க. அண்ணா இப்போ அவர் வந்து கேட்குறாரு, அண்ணா 2 ரூபாய் சில்லறை இதையா? ஸோ இது ஒரு புது வேர்டு, சில்லறை. நம்ம சில்லறை கேட்போம் இல்லையா, அதே தான் இங்கே சில்லறை. இங்கே சில்லறைன்னு நம்ம சொல்லுவோம், அங்கே சில்லறையவா மாறிடுச்சு. ஆனால் ஸ்பீடாக பேசுகிறப்ப சில்லறை இதையா அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்மளும் சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க. அண்ணா 2 ரூபாய் சில்லறை இதையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் லைட்டாக ப்ரொனன்சியேஷன், நம்ம சில்லறை இருக்கா அப்படின்போம், இங்கே சில்லறை அப்படின்ற ரா டிஃப்ரென்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ 2 ரூபாய் சில்லறை இதையா அப்படின்னா 2 ரூபா சில்லறை இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லை அண்ணா சில்லறை இல்லை அண்ணா சில்லறை இல்லை அப்படின்னா இல்லைண்ணா சில்லறை இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் சேஞ்ச் தராரு. சரி சேஞ்ச் தகொள்ளி, சரி சேஞ்ச் வாங்கிக்கோங்க எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே இவங்க தகொள்ளி தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. தகொள்ளி அப்படின்னா எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க, எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி சேம் தான். சரி சேஞ்ச் தகொள்ளி அப்படின்னா இது சேஞ்சு நான் இங்கிலீஷில் மாற்றிட்டேன், திரும்ப சில்லறை சொல்ல வேணான்ட்டு சேஞ்சாக மாற்றிட்டேன். ஸோ சேஞ்சும் யூஸ் பண்ணலாம். சரி சேஞ்ச் தகொள்ளி அப்படின்னா சரி சேஞ்சு வாங்கிக்கோங்க. ஆயிட்டோ, தன்யவாதா. இப்போ இது ஒரு புதிய வேர்டு.
தன்யவாதா அப்படின்னா என்னன்னா தேங்க்யூ, நன்றின்னு அர்த்தம். ஆயித்துன்னா ஆச்சு, நன்றி. ஆப்வியஸ்லி இதை நம்ம எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நன்றி நன்றின்னு எங்கேயும் சொல்கிறதில்ல, தேங்க்ஸ்ன்னு சொல்லி பழகிட்டோம். இங்கேயும் வந்து ஓகேண்ணா தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடலாம். இருந்தாலும் நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கு காரணம் தன்யவாதா அப்படின்ற ஒரு வேர்டு தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி. தன்யவாதா என்ன, தன்யவாதகளு அப்படின்னா நன்றின்னு அர்த்தம். ஸோ தன்யவாதா அப்படின்னா நன்றின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு ரீச் ஆகும். அப்புறம் உங்களை மாதிரியே மொழி ஆர்வம் உள்ளவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகாவில் பெங்களூரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.